இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அம்னோவில் புதிய அத்தியாயம், கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொண்ட சாஹித் மற்றும் கைரி. அம்னோ அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் தலைவர் டத்துஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி மற்றும் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடன் இருவரும் தங்களுக்கு இடையிலான மோதல்களை துறந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளனர். மாநாட்டில் உரையாற்றிய சாஹித், கடந்த காலங்களில் கைரி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு காரணமான கசப்பான சம்பவங்களில் தனது தரப்பிலும் தவறுகள் இருந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். நான் தவறு செய்தேன், கைரியும் தவறு செய்தார் என குறிப்பிட்ட அவர், இப்போது பிரிவினைகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் என்றார். அவரின் இப்பேச்சு அரங்கில் பெரும் கைதட்டலை ஏற்படுத்தியது. இதனிடையே மாநாட்டுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சருமான கைரி, சாஹித்தின் இந்த வெளிப்படையான பேச்சை வெகுவாக பாராட்டினார். கட்சி தலைவரின் இந்த பெருந்தன்மை மற்றும் நேர்மை எங்களுக்கு இடையிலான கசப்புணர்வை நீக்கிவிட்டதாக அவர் கூறினார். மீண்டும் கட்சியில் இணைந்துள்ள தமக்கு தற்போது அதிகாரப்பூர்வ பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றாலும் சில முக்கிய பொறுப்புகளை கவனிக்கும்படி சாஹித் தம்மை கேட்டுக் கொண்டதாக கைரி சொன்னார். ரெயின்ட்ரேவ் இசை நிகழ்ச்சி விழாவில் பரபரப்பு, கத்தியுடன் சுற்றிய பெண் கைது. நேற்றிரவு கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் நடைபெற்ற ரெயின்ட்ரேவ் இசை நிகழ்வில் திடீரென ஏற்பட்ட அதிர்ச்சி சம்பவம் கொண்டாட்டத்தில் இருந்த மக்களை வீதியில் ஆழ்த்தியது. கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது சுமார் 30,000 பேர் திரண்டிருந்த கூட்டத்திற்கு நடுவே 32 வயது பெண் சமையலறை கத்தியை கையில் வைத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக செயல்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறினர். அங்கிருந்த பொதுமக்களும் பாதுகாப்பு பணியாளர்களும் உடனடியாக செயல்பட்டு அந்த பெண்ணை மடக்கி பிடித்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த செயலுக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக அப்பெண் தடுத்து வைக்கப்படுகிறார். நேற்றைய நிகழ்வில் சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் சிங் கலந்து கொண்டார். 16வது பொது தேர்தலில் VN தனித்தே போட்டி, சாஹித் சூசகம். 16வது பொது தேர்தலில் தேசிய முன்னணியான BN தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி என அதன் தலைவர் டத்துஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்துள்ளார். இருப்பினும் மற்ற கூட்டணிகளுடன் ஒரு புரிந்துணர்வை செய்து கொண்டு தேர்தலை சந்திப்பதே விவேகமாக இருக்கும் என்றார் அவர். 3 முனை போட்டியை தவிர்க்க அது அவசியம் என அவர் சொன்னார். தனித்து போட்டியிட்டாலும் பாரிசான் அனைத்து 222 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தாது. அதற்கு அவசியமும் இல்லை. எனவே வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளாக பார்த்து பாரிசான் போட்டியிடும் என துணை பிரதமருமான சாஹித் தெரிவித்தார். இவ்வேளையில் பொது தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை புறக்கணித்துவிட முடியாது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இஸ்லாம் ஆட்சியாளர்கள், மலாய்க்காரர்கள், மலாய் மொழியின் அந்தஸ்து போன்றவற்றில் கொள்கை சமரசத்திற்கு இடமில்லை என அம்னோவின் 80ஆம் ஆண்டு விழாவுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் ஷாஹித் பேசினார். 2022 பொது தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டதிலிருந்து பக்கத்தான் ஹரப்பான் உடனான இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைத்து பாரிசான் மத்திய அரசில் பங்கேற்று வருகிறது. தலைமுறைக்கான பாதுகாப்பு, சுந்தர்ராஜு முயற்சியில் பெர்மதாங் திங்கி ஸ்ரீ அக்னி முனீஸ்வரர் ஆலயத்திற்கு 99 ஆண்டுகால நில உரிமை. பினாங்கு பெர்மதாங் திங்கி ஸ்ரீ அக்னி முனீஸ்வரர் ஆலயத்தின் நீண்டகால நில பிரச்சினைக்கு தற்போது நிரந்தர தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு 99 ஆண்டுகால நில உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தர்ராஜு அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஆலய நிர்வாகத்தினர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று பினாங்கு முதல்வர் மற்றும் மாநில ஆட்சிக்குழுவின் ஆதரவுடன் இந்த நில உரிமை சாத்தியமானது. நிலத்தின் சந்தை மதிப்பு மிக அதிகமாக இருந்த போதிலும் சமூக நலனை கருத்தில் கொண்டு வெறும் 1000 ரிங்கிட் கட்டணத்தில் அந்த நிலம் ஆலயத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய சமூகம் எதை கேட்டாலும் முதல்வர் சவுகான்யோவ் இல்லை என்று சொல்வதில்லை என ஆலய நிர்வாகத்திடம் நிலப்பட்டாவை ஒப்படைத்த நிகழ்வில் சுந்தர்ராஜு புகழாரம் சூட்டினார். இதன் மூலம் 2026 முதல் 2125ஆம் ஆண்டு வரை ஆலயத்தின் நில உரிமை சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பினாங்கு 2030 இலக்கின் கீழ்
ஆற்றோரம் அமைந்துள்ள இந்த ஆலய பகுதியில் இறுதி சடங்குகள் செய்வதற்கான தளம் ஒன்றையும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மலாக்கா மயான திட்டம் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. சண்முகம் மூக்கன் விளக்கம். மலாக்கா இந்து மயான மேம்பாட்டு திட்டம் தோல்வியடைந்ததாக கூறப்படும் புகார்கள் முதிர்ச்சி அற்றவை என்றும் தவறானவை என பிரதமரின் சிறப்பு விவகாரங்களுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் தெரிவித்துள்ளார். மலாக்கா இந்து சங்கம் மற்றும் மலாக்கா மாநில இந்து அறப்பணி அமைப்பு நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். மலாக்காவில் 2 புதிய தகன எந்திரங்களை நிறுவுவதற்காக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் 8 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்நிதி கடந்த ஆண்டு அக்டோபரில் நிதி அமைச்சின் மூலம் முதல் முறையாக வழங்கப்பட்டதாக சண்முகம் தெரிவித்தார். தலைமைத்துவ மாற்றங்களால் நிர்வாக சீரமைப்பு தேவைப்பட்டாலும் தற்போது இத்திட்டம் அமலாக்க கட்டத்தில் உள்ளது. எனவே நிதி முறைகேடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டம் ஒருவேளை செயல்படுத்தப்படாவிட்டால் அந்நிதி மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இத்திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க அனைத்து தரப்பினரும் ஒரு குழுவாக செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளனர். மாய்காவின் 80வது ஆண்டு நிறைவு விழா திட்டமிட்டபடி கோலாகலமாக நடைபெறும். டத்தோ முருகையா உறுதி. மாய்கா தோற்றுவிக்கப்பட்டு 80 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி திட்டமிட்டபடி அனைத்து சிறப்பு நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக நடைபெறும் என ஏற்பாட்டு குழு தலைவரும் கட்சியின் தேசிய உதவி தலைவருமான டத்தோ டி முருகையா தெரிவித்துள்ளார். வரும் மே 21ஆம் தேதி கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டுடன் இந்நிகழ்வுகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். அதே நேரத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ஏக காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் என்றார் அவர். 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள இவ்விழாவில் குடும்ப தினம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள், மருத்துவ முகாம்கள் உள்ளிட்டவை நடைபெறவுள்ளன. இந்திய சமுதாயத்திற்கு மாய்கா ஆற்றிய சேவைகள் குறித்து டவுன்ஹால் புரோகிராம் கலந்துரையாடலும் நடைபெறவுள்ளதாக அவர் சொன்னார். தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரனின் முழு ஆதரவோடும் பேரா மாநில தலைவர் தான் ஸ்ரீ எம். ராமசாமி உள்ளிட்ட தலைவர்களின் ஒத்துழைப்போடும் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பேராக் சுங்கை சிப்போட்டில் உள்ள துன்சாமி வேலு மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற பேரா மாநில தொகுதி தலைவர்களின் சந்திப்பு கூட்டத்திற்கு பிறகு முருகையா இதனை உறுதிப்படுத்தினார். இந்நிகழ்வில் விக்னேஸ்வரி பாபுஜி மற்றும் டத்தோ கீதாஞ்சலி உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு விளக்கமளித்தனர். 41% வாக்குகள் 121 தொகுதிகளை கைப்பற்றி விஜய் முதல்வராகிறாரா? முன்னாள் IPS அதிகாரியின் கருத்து கணிப்பில் பெரும் பரபரப்பு. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் அடுத்த முதல்வராக வரப்போவது யார் என்பதை காண ஒட்டுமொத்த தமிழகமும் பெரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் IPS அதிகாரியான ரவி என்பவர் முன்னாள் போலீஸ்காரர்களை வைத்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நேற்று வெளியிட்டு பரபரப்பை கூட்டியுள்ளார். அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமான தாவேகா 41 விழுக்காடு வாக்குகளை குவித்து ஆட்சியை பிடிக்கும் என அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான வீதம் சாம்பிள் மாதிரி அடிப்படையில் கணிப்பை வெளியிடும். ஆனால் இவரோ அனைத்து 234 தொகுதிகளிலும் மொத்தம் 2,34,000 வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பை நடத்தி இருப்பதால் அதன் துல்லியம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 41 விழுக்காடு வாக்குகள் மூலம் 121 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் விஜய் முதல்வராக பொறுப்பேற்பார் என ரவி கூறுகிறார். 2340 முன்னாள் போலீஸ்காரர்கள் நடத்திய தொகுதி வாரியான இந்த கருத்து கணிப்பில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் டிவிகேவுக்கு பெரும் செல்வாக்கு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மகுடம் சூட மீண்டும் வருகிறது ஃப்ரெண்ட்ஸ்டர். சமூக வலைதள உலகில் ஒரு மாபெரும் மறுபிரவேசம். சமூக ஊடகங்களில் முன்னோடியான ஃப்ரெண்ட்ஸ்டர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களமிறங்குகிறது. அதுவும் இன்றைய அல்காரிதம் உலகிற்கு சவால் விடும் வகையில் இதன் மறுபிரவேசம் அமைகிறது. இன்று நாம் பயன்படுத்தும் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நாம் எதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு எந்திரம் தான் முடிவு செய்கிறது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ்டர் 2.0 செயலி அல்காரிதம் இல்லாத உலகத்தை நமக்கு தருகிறது. உங்களின் லைஃப் டைமில் விளம்பரங்களோ அல்லது தேவையற்ற பரிந்துரைகளோ இருக்காது.
தற்போது iOS தளத்தில் இலவசமாக கிடைக்கும் இந்த செயலி உங்களுக்கு தெரியாத அல்லது நீங்கள் பின்தொடராத நபர்களின் கணக்குகளை உங்களுக்கு பரிந்துரைக்காது. உங்களின் நிஜ நண்பர்கள் என்ன பகிர்கிறார்களோ அது மட்டுமே உங்கள் திரையில் தோன்றும். டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நிஜமான மனித தொடர்புகளை உருவாக்குவதே இதன் நோக்கம் என இதன் புதிய உரிமையாளரும் தொழில் முனைவோருமான மைக் கேரிசன் கூறுகிறார். தவிர முன்பு போல் உங்கள் ப்ரொஃபைல் சுய விவரங்களை நீங்களே அழகுபடுத்தலாம், பாடல்களை சேர்க்கலாம். பினாங்கில் இவ்வாண்டின் முதல் வெப்பவாத மரணம் பதிவு. பினாங்கில் இவ்வாண்டின் முதல் வெப்பவாத மரணம் பதிவாகியுள்ளது. ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற நீண்ட தூர ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற 42 வயது மதிக்கத்தக்க மலேசிய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெற்ற 30 கிலோமீட்டர் மலைப்பாதை ஓட்டப்பந்தயத்தில் அவ்வாடவர் கலந்து கொண்டார். காலை 6:30 மணிக்கு ஓடத் தொடங்கிய அவர் மாலை 4 மணி அளவில் இலக்கை நெருங்கும் போது திடீரென மயங்கி விழுந்ததாக பினாங்கு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு பினாங்கு அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அடுத்த நாள் அதிகாலை அவர் உயிரிழந்தார். வெப்பவாதத்தால் ஏற்பட்ட உறுப்பு செயலிழப்பு மற்றும் தசை சிதைவு ஆகியவை மரணத்திற்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெளியில் செல்லும் போது தளர்வான ஆடைகளை அணியவும், அடிக்கடி தண்ணீர் பருகவும், தலை சுற்றல் அல்லது தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நிழலான இடத்திற்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.